ரெண்டாவது ஒரு தலைப்பு, நமது காலங்களை சேதப்படுத்தும் காரியங்கள். நமது காலங்களை சேதப்படுத்தும் காரியங்கள். நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நாம் கடந்து போக வேண்டிய காலம் நெகட்டிவ், பாசிட்டிவ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் காலங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இதை நிறைய பேருக்கு நம்ம என்ன காலத்தில் நமக்கெல்லாம் என்னென்ன காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு தெரில. அப்போது உன் காலத்தை நீ என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளலைன்னா உன்னால் அந்த இடத்துக்கு நீ போக முடியாது. உங்களுக்கு தேவன் எதை நிர்ணயித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே, என் காலங்களை அறியத்தக்க அறிவை எனக்கு தாரு, ஞானத்தை தாரு. சொல்ற பைபிளில் இருக்கா இல்லையா? நாட்களை எண்ணும் அறிவை தந்தருளும், தாரும். அப்போ உங்க காலத்தை குறித்த அறிவு உங்களுக்கு வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க காலத்தில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாருன்னத நீங்க தெரிஞ்சுங்க. தெரியாததுனால தான் இஷ்டத்துக்கு ஓடுறோம், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வாழ்றோம். சில நேரங்களில் தேவன் உங்களுக்கு சொல்லுவார், அப்போது உனக்கு முடியாது தான், ஆனால் தேவனுக்கு தெரியும் எங்கேருந்து எப்போ எதை தான் கொண்டு வரணும். சில நேரங்களில் சில ஆள்கிட்ட இப்படித்தான் கர்த்தர் பேசுவார், பண்ணு செய்யு. ஆனால் அது எப்படி முடியும், அது எப்படி நடக்கும்? நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன். ஒத்துக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்குது, ஏற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்குது. காலத்தை புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லைனாலும் சரி இது ஏதோ ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு போய் அந்த காலத்தை சக்ஸஸ் ஆக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் சில ஆட்களுக்கு அது நடக்காது, அது முடியாது, அது ஆகாது, கடைசி வரைக்கும் ஆகாது தான். போ, உன் காலத்தை நீ வீணாக்குறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ நமது காலங்களை சேதப்படுத்தும் காரியங்கள். தானியேல் 7:25, உன்னதமானவரின் விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். இங்கே தான் ஒரு 3 காலம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லு மட்டும். சாத்தான் காலங்களை மாற்ற நினைப்பான், மாற்ற முடியாது. தேவ பிள்ளைகளுடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் காலங்களை மாற்ற நினைப்பான், முடியாது. ஏன் நினைக்கணும்? முடியாதுன்னா நான் முடியாது இல்லை, ஆனால் ஏன் நினைக்கிறான்? ஒரு விஷயம் இருக்குது, அவனால் மாற்ற முடியாது. ஆனால் நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை வச்சு மாற்ற முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஒன்றும் இல்லை, நம்முடைய காலங்களை சேதப்படுத்துகிற வேலை தேவனால் முடியும், ஆனால் செய்ய மாட்டார். நம்ம காலங்களை அவர் சேதப்படுத்த மாட்டார், நாசமாக்க மாட்டார், வீணாக்க மாட்டார். நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல காலங்களை வேற யாராலையும் சேதப்படுத்த முடியாது. வேற ஒருத்தரும் நம்ம காலங்களை நாசப்படுத்த முடியாது. உங்கள் அப்பா நினைச்சாலும் முடியாது, உங்கள் அம்மா நினைச்சாலும் முடியாது, கணவர் நினைச்சாலும் முடியாது, மனைவி நினைச்சாலும் முடியாது, எவர் நினைச்சாலும் முடியாது. இந்திய அரசாங்கமே நினைச்சாலும் முடியாது, உலக அரசாங்கமே நினைச்சாலும் முடியாது. எவனாலும் மாற்ற முடியாது, எவராலும் மாற்ற முடியாது. உங்களால் மட்டும் உங்கள் காலத்தை நாசமாக்க முடியும். யாரால? யாரால? தேவனால் செய்ய முடியும், செய்ய மாட்டார். தேவனை தவிர இந்த உலகத்தில் வேற யாராலும் செய்ய முடியாது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உங்கள் காலத்தை நாசமாக்க முடியும். அந்த உங்கள் காலத்தை நாசமாக்குற ஒருத்தர் யாருன்னா அது நீங்கள் தான். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் காலத்தை நாசமாக்கவும் வீணாக்கவும் உங்களால் மட்டும்தான் முடியும். அவ்வளோதான். பழத்தை ஏன் பிசாசு சாப்பிட்ருக்க வேண்டியதானே பிடுங்கி? நீங்கள் தான் சாப்பிட்டா இப்படி ஆயிடுவீங்களே அப்படின்னு சொன்னார. ரோட்டில் ஒரு வைரம் கிடக்குது, நீங்கள் எடுப்பீங்களா இல்லை யாரையா கூப்பிட்டு எடுத்துங்க சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஒரு தங்க நகை கிடக்குது,
நீங்கள் எடுப்பீங்களா பார்த்த உடனே? இல்லை யாராவது வந்து பிரதர் வாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு வைங்களா? பிசாசு பழத்தை நீ பறித்து சாப்பிடுன்னு சொன்னான்னா அதில் எவ்வளோ பவர் இருக்கு. அவனே சொல்கிறோம், நீங்கள் இப்படி ஆயிருவீங்க அப்படி ஆயிடுவீங்க, நீ சாப்பிட வேண்டியது தானே. ஏன் நீ சாப்பிடலை? அவனுக்கு தெரியும் இந்த ஆதாம் ஏவாள் காலத்தை நாசமாக்கணும்னா ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட வச்சா போதும், நம்ம பறிக்கக்கூடாது, நம்ம புசிக்கக்கூடாது. அவனையே பறிக்க வச்சு அவனையே சாப்பிட வச்சா அவன் காலம் நாசமாக போகும். அதை தான் அவன் நினச்சால் செய்ய, யாரை வச்சு யாருடைய காலத்தை அழிக்கணுமோ அவங்கள வச்சு அவங்கள அழிக்கணும். அதுக்கு பிளான் போட்டு தான் பைபிள் சொல்லுது. அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியாததில்லை, ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்தில் அவர்களின் காலத்தை நாசமாக்குறவர்கள். அந்த ஒருத்தர் அவர்தான், அந்த காலத்தின் சொந்தக்காரர், அந்த நபர் தான், அந்த பிரதர் தான், அந்த சிஸ்டர் தான். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையான இடத்தை இழந்தான். எப்படி இழந்தான்? அவனே அவனுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டான். பைபிளில் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமால். எப்படி? நான் தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கி கொண்டார்கள். அப்போ காலங்களை சாத்தான் எப்படி மாற்றுகிறான்? உங்கள் வாழ்க்கையில் அவன் வந்து உங்களை ட்விஸ்ட் பண்ணி, உங்களை கோபப்படுத்தி, உங்களை ஒரு மாதிரி ஆக்கி, உங்கள் ஜீவியத்தில் விசுவாசத்தை கெடுத்து, இதெல்லாம் செய்ய வச்சு காலத்தை நாசமாக்குறதுக்கு உங்கள் கையிலேயே உங்கள் கத்தியை கொடுத்து குத்திக்கோன்றார். அவ்வளோதான். யாராவது குத்திப்பீங்களா? யாராவது குத்திப்பீங்களா? ஒரு கையில் கத்தியை கொடுத்தா சதக் 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 சதக்னு குத்திக்கிற எந்த முட்டா பயிலையாக பார்த்துருக்கீங்களா? ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே அழித்து கொள்ளுகிற பரிதபிக்கப்படத்தக்க மனிதர்களாக இருக்கிறார்கள். விளைவு, நல்லா வாழ வேண்டிய நாம சொல்லுங்க, நல்லா வாழ்றதுக்கு பதில் நல்ல காலம் பிறக்குது. சொல்லுங்க, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சாகிற வரைக்கும் கேட்டுட்டு நல்ல காலத்தையே பார்க்காம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. ஆண்டவர் உனக்கு பிறக்கலை, நீ பிறக்கும்போதே நல்ல காலம் உன் கூட சேர்ந்து பிறந்திருக்கு. இனிமே வந்து குடு 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 நல்ல காலம் பிறகு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையும் கிடையாது. நீ ஒழுங்காக இருந்தீன்னா, உஷாராக இருந்தீன்னா, தெளிவாக இருந்தீன்னா, உன் காலம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தீன்னா உன் காலம் நல்ல காலம் பிறக்குது, இல்லை நடக்குது, நல்ல காலம் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜெப நேரம், ஜெப கூட்டம்லாம் வச்சேன். அந்த காலங்களெல்லாம் சரியாக பயன்படுத்திக்க. வீட்டில் தான் இருக்கும், நினச்சா வர முடியும். பர்மிஷன் போட்டு எதுக்கும் ஓடும், தண்டத்துக்குன்னு. ஆனால் இதுக்கும் வர முடியும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியும். ஆனாலும் நான் இப்போ உன் காலத்தை நீ வீணடிக்கிறதுக்கு சாத்தான் பக்காவாக அவன் நினச்சிட்டான். உன்னை வச்சே அவன் காய் நகர்த்துறான். அவ்வளோதான். அவனாலும் உன் வாழ்க்கையை சேதப்படுத்த முடியாது. ஆனால் உன்னை கொஞ்சம் மூவ் பண்ண வச்சு, உன் மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வச்சு, உன்னை ஒரு ஏதாவது ஒரு குழப்பவாதியை ஆக்கி, மனநல பாதிக்கப்பட்ட நபராக மாற்றி, லூஸாக்கி, பைத்தியமாக்கி, நீயே தப்பு பண்ண வச்சிடணும். அவ்வளோதான். ஆமென் சொல்லுவோமா? அப்போ உன் வாழ்க்கை நீயே அழிச்சிருவ. நாளைக்கு ஆண்டவர்கிட்ட போய் கையை கட்டிக்கிட்டு நிற்கிறதுக்கு, ஆண்டவரே நிஜமாக சொல்கிறேன், நான் பண்ணலை. நான் ஒரு நகைச்சுவையான ஆனால் அவசியமான ஒரு கருத்தை சொல்கிறேன். ஒரு முனிவர் தவம் இருந்துக்கிட்டு இருந்தார். கதை, ஆனால் ஓமை. தவம் இருந்துகிட்டு இருந்தார். அவர் முற்றும் அறிந்த முனிவர். கண்ணை மூடிக்கிட்டே இருப்பார். எதுவும் வெளியில் நடக்குது எதுவும் அவர் பார்க்கல, ஆனால் தெரியும். அப்போ அந்த பக்கமாக ஒரு கால்ரா வாதையை உண்டாக்குற ஒரு பிசாசு ஆவி இப்படி போகுது. இவர் அந்த 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 அது என்னது, அது ஞான திருஷ்டியில்
அந்த ஆவி போகிறத பார்த்துட்டார். ஹேய் அப்படின்னார். நில்லுங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். ஐயா சொல்லுங்க எஜமான் வந்து நிற்கிது. எங்கே போகிற அப்படின்னு. ஐயா இந்த ஊரில் இந்த கால்ரா வியாதியை கொஞ்சம் கொண்டு வந்து மக்களை கொஞ்சம் அழிச்சிடலான்னு நினச்சிட்டு போகிறேன். அதுக்கு தான் எனக்கு கட்டளை கொடுத்துருக்காங்க, நான் போயின்னு இருக்கிறேன் அப்படின்னு. இந்த பார் 10,000 பேருக்கு மேலே அழிக்கூடாது, அதுக்கு மேலே அழிச்சா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடப்போ அப்படின்னு இவர் அளவு கொடுத்து அனுப்புகிறார். ஏன்னா ரொம்ப அழிச்சிடக்கூடாத, கால்ராலாம் வந்தால் லட்சம் கோடி தான் பார்த்தாரு. ஆனால் 1,00,000 பேர் செத்து போயிட்டான். திரும்ப இந்த இவர் முனிவர் அவர் தான் ஞான திருஷ்டியாச்சே, எல்லாம் உட்காந்து இப்படி தியானிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த ஆவி இப்போ திரும்ப இப்படி போகுது. ஏய் நில்லு, உன்னை என்ன சொன்னேன்? 10,000 பேர் சாவடிக்க சொன்னீங்க, எத்தனை பேர் செத்தாங்க? 1,00,000 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ நான் உங்ககிட்ட சொன்னதை மீறினியா? ஐயா நான் சாவடிச்சது 10,000 தான், மீதி 90,000 பேரும் பயத்தில் தான் செத்து போனால் நான் அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சாவடிச்சது 10,000 பேர் தான் சாவடித்தேன், 90,000 செத்ததும் பயத்தில் செத்து போச்சு. நான் சாவடிக்கலை, அதுவே செத்து போச்சு. புரியுதா? கத்தியில் ஒரு ஆளை குத்துறோம், நம்மளை குத்திடுவானோ அப்படின்னு அது செத்தா அதுக்கு எனக்கு என்னையா சம்பந்தம்? ஹலோ கேட்குதா? உன் வாழ்க்கையை நீயே அழித்து கொள்வதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை குத்துனா போதும், நீ செத்துருவ. இன்னொருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் போதும், நீ செத்து போயிடுவ. இப்படியா பயப்படுறது? இல்லை, தேவன் சொல்கிறார், நான் வாழ என் காலங்கள்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது. ரெண்டாவது ஒரு விஷயம், அதில் கடைசியாக ஒரு வசனம், மத்தேயு 16:3. இயேசு கிறிஸ்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிற ஒரு வார்த்தை இது, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, இங்கே கொஞ்சம் ஏடகுடமாக திட்டுறாரு பாருங்க, மாயக்காரரே. அதாவது வேஷம் போடுறவங்களே, அதாவது மேக்கப் போடுறவங்களே, அதாவது ஏமாத்துறவங்களே, வானத்தின் தோற்றத்தை நிதானித்த உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? நம்ம குழந்தைங்களாம் வச்சிங்களேன், புயல் வருதுன்னு டிவியில் அறிவிப்பு கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க நிதானிக்கிறது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஸ்கூலுக்கு லீவே. அது வரைக்கும் டிவியை பார்க்காதது மொத்தமும் நியூஸ் போடலையே, சேனலை மாற்று, டிவியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, புயல் வருதுன்னு ஒரு தகவல் வந்த உடனே அடுத்தது ஸ்கூல் லீவ் வரும்னு உன்னால் நிதானிக்க முடியுது. டிசம்பர் மாதம் வந்தால் குளிர் வரும்னு உன்னால் நிதானிக்க முடியுது. ஏப்ரல் மே வந்தால் வெயில் கொளுத்தோனும் நிதானிக்க முடியுது. இன்னைக்கு டிவியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மழை பெய்யும்னு சொல்லி, ரெயின் கோட்டை எடுத்துட்டு போவோம்னு நிதானிக்க உன்னால் முடியுது. அடுத்தவனுடைய வீட்டு விஷயத்தெல்லாம் நிதானிக்க முடியுது. அவ இதை பண்ணுறா இவ இதை பண்ணுறான்னு சொல்ல உனக்கு நிதானிக்கிற அறிவு வருது. உனக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேனே, நல்ல காலம் நல்ல காலம்னு வச்சிருக்கிறேனே, இன்னென்ன காலம்னு வச்சிருக்கிறேனே, இது உனக்கு தெரியாதா? ஏமாத்துக்காரனேன்றார். அப்படின்னா என்ன? நீ மற்றவங்களை ஏமாத்தல, உன்னை நீ ஏமாத்திக்கிற. உனக்கு நீ காலங்களை அறியாமல் மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தி உன் காலத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிற. உன் காலம் நல்ல காலம். அல்லேலூயா. உனக்கு தேவன் மிக அருமையான காலத்தை கொடுத்திருக்கிறார். சிலரெல்லாம் ஆண்டவர் ரொம்ப வேதனையோட எருசலேமினுடைய அந்த நகரத்தின் வாசலில் வந்து நின்றுட்டு சொல்கிறாரு, எருசலேமே எருசலேமே, இந்த காலத்தில் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எத்தனையோ தரம்னா 2000 வருஷமாக சொல்லுங்கள், 2000 வருஷமா, சுமார் 2000 வருஷம் சொல்லுங்கள், சுமார் 2000 வருஷம் அந்த ஜனங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டினார்.
எத்தனை வருஷம்? 2000 வருஷம். 2000 வருஷம் தேவன் அந்த ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டினார். ஆபிரகாம் காலத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் பரியந்தமும் அந்த ஜனங்களுக்கு திரும்ப 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 இரக்கம் பாராட்டிக்கிட்டே இருந்தார், மன்னிச்சுக்கிட்டே இருந்தார். விட்டு போங்கடா, ஏதாவது பண்ணுங்கடா, நல்லதை பண்ணுங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார், ஆட்களை அனுப்பிக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் கேட்குறாரு, 2000 வருஷமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அறியாமல் போயிட்டீங்களே, இனி நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்று இயேசு அழுதார்னா, இறைவன் எதுவும் அஞ்சாதவர், வானமும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர், எதற்கும் அஞ்சாதவர், அவருக்கு பயமும் கிடையாது, தயக்கமும் கிடையாது, அவரால் செய்ய முடியாது ஒன்றுமில்லை. ஆனால் அவரே அழுதார். அவருக்கு எது கஷ்டமாக இருந்ததுன்னா, இதை போல் பூமியை உருவாக்குறது கஷ்டமாக தெரில, சூரியனை உருவாக்குறது அவர் கஷ்டமாக தெரில, அதை இத்தனை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓட விடுறது கஷ்டமாக தெரில, அதெல்லாம் ஒரு கஷ்டமாக தெரில. இந்த பாவப்பட்ட மனிதர்களை மனம் திரும்ப பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கு. 1 வருஷமா 2 வருஷமா 2000 வருஷம் ஆபிரகாமின் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு காட்டின அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்காங்களே, திருந்தாமல் இருக்காங்களேன்னு அழுதார். மனுஷன் அழலாம், கடவுள் அழுதார்னா அதை விட வேற என்ன வேணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை அப்படின்னு அழுதார். இயேசு அழுகிற அளவுக்கு அந்த ஜனங்கள் இருதயத்தில் கடினமானவர்களாக இருந்தார்கள், காலத்தை தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைங்க அப்படி இல்லைப்பா, நீ பேசு, என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல காலங்களை வைத்திருக்கிறேன், என் ஜனங்கள் நல்ல அவர்களுக்காக வைத்திருக்கிற அருமையான காலங்களை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த காலங்களை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், இப்போ உனக்கு கொடுக்கப்படுகிற காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தி கொண்டால் நீ இதுவரை கண்டிராத மேன்மையை காண ஆரம்பிப்பாய். அல்லேலூயா. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில கெட்ட காலம் பார்த்த, ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் என்னைக்குமே உனக்கு நல்ல காலம் தான் வச்சிருக்கேன். நீயா பல கெட்ட காலத்தை இழுத்து வச்சுக்கிட்ட, அவன் சொன்னான், இவன் சொன்னான், இவ சொன்னான், அங்க சொன்னாங்க, அங்க சொன்னாங்கன்னு நீயே உனக்கு நல்ல காலத்தெல்லாம் நாசமாக்கிக்கிட்டு கடந்த. இப்ப சொல்ற, நான் உன்னை என் கரத்தில் எடுத்து அந்த நல்ல காலங்களுக்குள் நடத்துவதற்கு இந்த காலை வேளையில பேசிக்கொண்டு இருக்கிறேன். என் மகனே, மகளே, உன்னுடைய அந்த அருமையான காலங்களை என் கரத்தில் கொடுப்பாயா? நான் நடத்த விடுவாயா? உனக்கு நான் வச்சிருக்கிற காலத்தை தெரிந்துக்கோப்பா. எப்படி பாஸ்டே தெரிஞ்சுக்கிறது? இது சப்ஜெக்டில் இல்லை, ஆனால் ரொம்ப ஒரு 3 வார்த்தையில் சொல்கிறேன். 1, தேவன் உங்களுக்கு தரிசனங்கள் சொப்பனங்களின் வாயிலாக வெளிப்படுத்துவார். 2, தேவ மனுஷன் உங்களோடு இப்போ சபையில் பேசும்போது எப்பாவது ஒரு முறை உங்களுக்கான வார்த்தை வரும், அது உங்களை தான் டச் பண்ணும், பர்டிகுலராக உங்களுக்காகவே தேவன் பேசுவார். பர்சனலாக சிலர் டைம் எடுத்து வரும்போது கர்த்தர் பேசுவார். பா கார் வாங்கப்பா, பா இந்த ஆள்கிட்டோட பேசாத தம்பி, இந்த காரியம் செய் போ தம்பி, இந்த ஆளோட தொடர்பை கட் பண்ணு, காதலுக்கு இதெல்லாம் போகாத போ, கல்யாணத்தில் டவுரிலாம் வாங்காத போ, எதுவும் கேட்கக்கூடாது போ. ரொம்ப சிம்பிளாக பேசுவேன். ஆனால் நான் அந்த பக்கம் போனோடனே எனக்கு தெரியும், நான் சாதாரணமாக பேசிட்டு அப்படி திரும்பினோடனே சொல்லுவார் ஆண்டவர், இதுதான் அவங்களுக்கான ஆலோசனை பார். எனக்கு அப்படி தெரிந்திருந்தா அடி தூள் கிளப்பி இருக்க மாட்டேன். பிரியமான என் சகோதரனே, ஊஹாலாம் என்னென்ன பில்டப்லாம் பண்ணியிருப்பேன் ஆண்டவரே. பண்ணுவேன் தாண்டா, நான் அப்போ சொல்கிறதில்ல, நீ பில்டப் பண்ணாத, அது உங்களுக்கு புரிகிற அறிவு வந்தால் கேட்டுக்கிட்டேன், இல்லைன்னா போ. ஆமேன்னு சொல்லுவோமா? உன் பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும், வந்து தொலைய மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்.
அதுதான் உனக்கான காலம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ஆள் எதையோ பேசிட்டு போகிறாரு, இந்த ஆள் எதையோ சொல்லிட்டு போகிறாரு, அவருக்கு வேறு வேலை இல்லை, வேலை வெட்டி இல்லை, விடு. இதுதான் உன் காலத்தை நீ இழக்கிற. நம்பர் 3, முதல்ல தரிசனம் சொப்பனம், 2வது ஊழியர்களுடைய ஆலோசனை, 3வது கையில் வச்சுக்கிற பைபிள். இதில் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறாருன்னு எடுத்துடக்கூடாது. கரெக்டாக உங்களுக்காகவே பேசுகிற வார்த்தை இருக்குது. ஆமென் சொல்லுவோமா?